அண்மைச் செய்தி. சத்தீஸ்கரில் 26க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறையினர் மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கையின் மூலமாக 26 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. சத்தீஸ்கரினுடைய நாராயண்பூர் மாவட்டத்திலே நக்சலைட்டுகளுடைய நடமாட்டம் அதிகம் இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் நக்சலைட்டுகளை ஒழிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ராணுவ படைப்பிரிவினர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது காவல்துறையினர் துணை ராணுவ படையினரை நோக்கி நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது 26 நக்சலைட்டுகள் வரை சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நக்சலைட்டுகளுடைய முக்கிய தலைவராக அறியப்பட்ட பசவராஜ் என்பவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சலைட்டுகளுக்கு இடையிலான அந்த துப்பாக்கி சண்டை என்பது பல மணி நேரங்கள் நீடிந்திருக்கின்றது. அந்த சண்டையின் முடிவிலே கிட்டத்தட்ட 26 நக்சலைட்டுகள் வரை கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினரிடமிருந்து தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பிளாக் ஃபாரஸ்ட் என்னும் பெயரிலான நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை வேகம் எடுத்திருக்கின்றது. ஜார்க்கண்ட், தெலுங்கானா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளின் அடர்ந்த வனங்களுக்குள் பதுங்கியிருந்து செயல்படக்கூடிய நக்சலைட் அமைப்புகளை சார்ந்தவர்களை குறிவைத்து அவர்கள் மீதான தாக்குதல் வேகம் எடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாராயண்பூர் மாவட்டத்தில் இன்று இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அப்பொழுது நக்சலைட்டுகள் மறைந்திருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்கியதில் 26 நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரால் வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நக்சலைட்டுகளுடைய மறைவிடங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து ஏராளமான வெடிபொருள்களும் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வருகின்றன. கடந்த வாரத்தில் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கையின் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த ஜார்க்கண்ட், தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த நக்சலைட்டுகளுடைய மறைவிடங்களை தாக்கி அழித்த பொழுது பாதுகாப்பு படையினரால் நக்சலைட்டுகள் பயன்படுத்தியிருந்த கையெறி குண்டுகள் உள்ளிட்டவை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. மற்றும் சத்தீஸ்கரிலே அதிக அளவிலான நக்சலைட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை குறிவைத்து இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றதாகவும், இந்த தேடுதல் வேட்டையில் 26 நக்சலைட்டுகளும் அதிலும் குறிப்பாக அந்த நக்சலைட்டுகளுடைய அந்த வட்டார தலைவராக குறிப்பிடப்படக்கூடிய பசவராஜ் என்பவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.